யுகேந்திர சாஹலுக்கும் தனஸ்ரீ வர்மாவுக்கும் இப்ப டிவோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ரொம்ப நாளாவே வந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியாக்கும் நட்டாஷாக்கும் அவர்களுக்கும் டிவோர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிரிக்கெட் பிளேயரா இவர் வந்தாரு. இப்போ இந்த டிவோர்ஸ் எல்லாருக்கும் அபிஷியலா தெரியல, ஜஸ்ட் ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆனா ஃப்ரீ பர்ஸ் ஜேர்னல் அப்படின்னு இருக்கும்ல, இவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ இந்த டிவோர்ஸ் உண்மை ஆகிருக்கு. இவங்க சைலண்டா இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் வேற வேற வீட்டுலதான் இருக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையா சொல்லலைனாலும் காதோட காது வச்ச மாதிரி டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த இப்ப சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் சொன்ன ஒரு விஷயம் தான் ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அது என்ன அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ முழுக்க பாருங்க. ஆக்சுவலி யுகேந்திர சாஹல் பாத்தீங்கன்னா இவங்கள 2020 காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட பேர் பாத்தீங்கன்னா நிறைய ரீல்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியா தான் இருந்தாங்க. பட் சம்வாட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாசமாவே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் தனித்தனியா இருக்கிறதாவும் ஒரு நியூஸ் எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் யுகேந்திர சாஹலும் பெருசா பார்க்கப்படலை, கிரிக்கெட்ஸ்லயும் நம்ம பார்க்கப்படல, ஐபிஎல்லையும் நம்ம பெருசா பார்க்கப்படல. ஸோ இப்படி எல்லாம் இருக்கிறப்ப சம்வாட் அவருக்கு நடந்திருக்கு. எப்படி தினேஷ் கார்த்திக் டிவோர்ஸ் ப்ரெஷர் இருக்கிறப்ப அவர் எப்படி லோவா இருந்தாரோ அதே மாதிரி இவரும் லோவரா ஃபீல் ஆன மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அதற்கு காரணம் டிவோர்ஸ் ஆகிற அந்த ரீசன் தான், காதல் மனைவி பிரிஞ்சு போறாங்க அப்படிங்கறதுனால தான் நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா கோர்ட்ல கேஸ் போட்டிருப்பாங்க போல. இது காதோட காது வச்சு முடிக்கலான்ற மாதிரிதான் மேட்ரு. பட் எப்படியோ வெளியே தெரிஞ்சிருச்சு. இப்ப தெரிஞ்சோடனே பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு போய் பிரஸ் போய் நின்னு கேட்கிறப்ப ரெண்டு பேருமே அதுக்கு பதிலே சொல்லல. ஒண்ணு டிவோர்ஸ் பண்ண போறதுலன்னா இல்ல அப்படின்னு சொல்லு. பட் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஆமா அப்படின்னு ஒத்துக்கிற மாதிரி இன்னொன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க. பட் நிஜமாவே இவங்க டிவோர்ஸ் வரைக்கும் போக போறாங்க அப்படிங்கிறது ஒரு அபிஷியல் நியூஸ். இதுக்கப்புறம் ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அலிமணி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மனைவி கணவர்கிட்ட இருந்து ஒரு சில காசை எடுத்துட்டு போய்க்கலாம்ல, அதுல கிட்டத்தட்ட 60 கோடி கேட்டிருக்கிறாங்க தனஸ்ரீ. இதுதான் ஹாட் நியூஸ். ஏன்னா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஹர்திக் பாண்டியாக்கும் நட்டாஷாக்கும் டிவோர்ஸ் ஆகும் போதே எல்லாருமே நட்டாஷாவை தான் போட்டு தாக்குனாங்களே தவிர ஹர்திக் பாண்டியாவை எதுவுமே சொல்ல. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு என்ன ரீசன்காக டிவோர்ஸ் பண்ணாங்கன்றது யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கிறப்ப இதே மாதிரி இங்க ஒரு சிச்சுவேஷன் வரப்ப இப்ப எல்லாருமே தனஸ்ரீயை தான் போட்டு தாக்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் யுகேந்திர சாஹலுக்கு இப்ப எல்லாருமே சப்போர்ட்ல நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60 கோடி அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட். அது மட்டும் இல்லாம இந்த யுகேந்திர சாஹலோட நெட்வொர்த் நம்ம எடுத்து பார்த்தாவே கிட்டத்தட்ட 45 கோடி தான் இவரோட நெட்வொர்த்தே. அப்படி இருக்கிறப்ப எப்படி 60 கோடி உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப இன்டர்நெட்ல பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த 60 கோடி கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு எந்த மாதிரி ஹேட்ரட் பரவும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்னதான் நட்டாஷாவும் ஹர்திக் பாண்டியா இப்ப வரைக்கும் பிரிஞ்சாலும் இப்ப வரைக்கும் நட்டாஷாவோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எடுத்துட்டு போய் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேட்ரட் இருந்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரிதான் இங்கேயே நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒண்ணுதான்.